அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, வாழ்வு கொடுப்பவர்களாய் திகழ்வோம். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு பிற இனத்து ஊர்களான தீர் சீதோனை விட்டு யூத கிராமங்கள் வழியாக மீண்டும் கல்யா கடலை அடைந்த செய்தியுடன் இந்நிகழ்ச்சி தொடங்குகிறது. பிற இனத்து பகுதியில் வெற்றிகரமாக தம் இறையாட்சி பணியை ஆற்றிவிட்டு அதே பணி யூத மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் இயேசு தொடர வந்துவிட்டார் என்கிறதை நற்செய்தி விளக்குகிறது. மெசியா தன்மைக்கு மீண்டும் ஒரு சான்று என்பதை தான் நற்செய்தி இங்கே தெளிவாக்குகின்றது. ஏனெனில் எசாயா வழங்கிய மெசியா புதுமைகள் ஒன்று, காது கேளாதவ குணமடைதல். காது கேளாதவ நலம்பெறும் புதுமையில் இயேசு சில இரக்கச் செயல்களை செய்வதாக மார்க்கு தெரிவிக்கிறார். நோயுற்றவரை தனியே அழைத்து சென்றது மெசியா இரகசியத்துடன் பொருட்டாக இருக்கலாம். தம் விரல்களை காதுகளில் இட்டு உமிழ் நீரால் நாவை தொட்ட செயல்கள் அன்றைய நலம் தரும் மருத்துவர்களின் செயல்களை ஒத்திருந்தன. உமிழ் நீர் பயன்படுத்தப்பட்டதும் அன்றைய மருத்துவர்களின் செயலை ஒத்ததே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பரம தந்தையின் வழியாக வல்லமை பெற்றதாக இங்கு புரிந்து கொள்ளலாம். எஃபாத்தா என்ற அருமைய வார்த்தையை மார்க்கு பயன்படுத்தியுள்ளதாக அவரது பணி அவ்வப்போது மார்க்கு நற்செய்தி இயேசு பயன்படுத்திய அருமைய மொழி சொற்களை கையாளுகிறது. இயேசு ஆணையிட்டு கூறியதன் கருத்து, காது கேளாதவரை பிடித்திருந்த அசுத்தாவியை இயேசு வெளியேற்றுகிறார் என்கிற உணர்வை ஏற்படுத்ததான். கட்டவிழ்க்கப்பட்டதும் இதே கருத்தில்தான். இந்த நிகழ்ச்சியின் இறுதி வசனம் மக்கள் இயேசுவை மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சி அமைதியுடன் கவனித்து கொண்டிருந்த சீடர்களுக்கும் இது ஒரு பாடமே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 20 விழுக்காடு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக மருத்துவம் கூறுகிறது. அதனால்தான் சமுதாயத்திலே பல மத ஆசாமிகள் தோன்றி மக்களை ஏமாற்றக்கூடிய பணியினை செய்து வருகின்றார்கள். சாதாரணமாகவே நாம் நம்முடைய குணமளிக்கும் சக்தியினால் சுகத்தினை கொடுக்க முடியும். ஆனால் நாம் அதனை உணர்வதில்லை. இதுவே நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு சிந்தனை தான் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். ஒரு தனி மனிதனால் மற்றவர்களுக்கு சுகத்தினை கொடுக்க முடியும் என்ற கருத்தினை நம் வாழ்வின் வழியாக சுட்டி காட்டுகின்றார். உமிழ் நீர் அதிக வலிமை வாய்ந்த ஒன்று. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. கிராமப்புறங்களில் நாம் ஏதாவது காயமடைந்தோம் என்றால் நமக்கு அறிவுரையாக கொடுக்கப்படக்கூடிய மருந்து உமிழ்நீர். இயேசு இறைமகன், தந்தை கடவுளின் வார்த்தை பறைசாற்ற வந்தவர். அதனால்தான் அவரின் உமிழ்நீர் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. இயேசுவை தொட்டவர்கள் எல்லாரும் குணம் பெறுகிறார்கள். இயேசு தொட்டவர்களும் குணம் பெறுகிறார்கள். இதில் ஒரு மறையுண்மை பொதிந்திருக்கிறது. இதனை கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அதாவது, இயேசுவால் தொட்டவர்கள் ஒவ்வொருவரும் குணம் மட்டும் பெறவில்லை, மாறாக குணத்தோடு சேர்ந்து அவர்களது வாழ்க்கையே மாறியது. அநேகமாக அவரால் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டது. எப்படி என்றால், இந்த நற்செய்தியில் வருபவரை போல இயேசுவால் தொடப்பட்டவர் இயேசுவை பற்றி பறைசாற்ற கிளம்புகின்றார். நாமும் கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட, திறக்கப்பட ஆண்டவரை தஞ்சமடைவோம். நம் திறந்த செவிகள் நம் திறந்த இதயத்தின் அடையாளமாகட்டும். நாமும் இறைவனால் தொடப்படுவோம். தம்மை தேடி வந்து அந்த மனிதருக்கு எஃபாத்தா என்றார் இயேசு. காதுகள் திறக்கப்பட்டன. இதுதான் இன்றைய நற்செய்தி. கேட்காத காதுகளை கேட்க வைக்கிறார் இயேசு. இந்த புதுமையை நாள்தோறும் இயேசு ஆற்ற வேண்டும். ஏனெனில் காது கேட்காதோர் நம்மில் மிக பலர் இருக்கின்றோம். ஏழைகளின் அழுகுரல் கேட்காதோர் இருக்கின்றோம். உதவி என்று கோரும் அயலாரின் குரல் கேட்காதோர் இருக்கின்றோம். அன்பு செய்கிறோம் என்று
சொல்லும் அன்பர்களின் குரலை கூட கேட்காமல் பல இருக்கின்றோம். நாள்தோறும் நம்முடன் பேசி இறைவனின் குரலை கேட்காமல் பல இருக்கின்றோம். என்னை காப்பாற்றுங்கள் என கதரும் இயற்கையின் குரலை கேட்காமல் பல இருக்கின்றோம். தவறுகள் செய்யும் போதெல்லாம் தட்டி கேட்கும் மனச்சான்றின் குரலை கேட்காமல் பல இருக்கின்றோம். நமது காதுகள் திறக்கப்பட வேண்டும். மனசான்றின் குரலை, இறைவனின் குரலை, இயற்கையின் குரலை, உதவி வேண்டோரின் குரலை நம் காதுகள் கேட்க வேண்டும். அதற்காக இயேசு எஃபத்தா என்று மீண்டும் அறைகூவ வேண்டும். அதற்காக மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். வாழ்வு இழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் தியாக மனநிலை என்னிடம் உள்ளதா? விளம்பரம் இல்லாமல் இறைபணி மகிழ்ச்சியோடு நான் செய்கின்றேனா? எனக்கு கிடைத்த இறை அனுபவத்தை மகிழ்வோடு பிறரிடம் பகிர்ந்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் வாழ்வு இழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் தியாக மனநிலையை வளர்த்து கொள்ளவும், விளம்பரம் இல்லாமல் உமது பணியை மகிழ்ச்சியோடு செய்யவும், எங்களுக்கு கிடைத்த இறை அனுபவத்தை மகிழ்வோடு பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.